அடுத்தது CO3 2- மூலக்கூறு எடுத்துப்போம். இதுல கார்பன் வந்து 4 எலக்ட்ரானை வழங்கும், ஒரு ஆக்சிஜன் 6 எலக்ட்ரானை வழங்கும். அப்போ 3 ஆக்சிஜன் இருக்கு. அதே மாதிரி இந்த 2 எலக்ட்ரான் மொத்தமா 24 எலக்ட்ரான். இதுல வந்து கார்பனுக்கு மின்னெதிர்த்தன்மை குறைவு ஆக்சிஜனை விட. அதே மாதிரி கார்பன் வலுவளவு எண்ணிக்கையும் அதிகம். அப்போ இதுல வந்து கார்பன் மையணுவா இருக்கும். 3 ஆக்சிஜனையும் ஒற்றை பிணைப்பால இணைக்கணும். 24 எலக்ட்ரான்ல 6 எலக்ட்ரானை ஒற்றை பிணைப்புக்கு வழங்குது. மிச்சம் இருக்கக்கூடியது 18 எலக்ட்ரான். 18 எலக்ட்ரானையும் மின்னெதிர்த்தன்மை கூடவா உள்ள ஆக்சிஜன் அணுவுக்கு வழங்கணும். மொத்தமா 18 எலக்ட்ரானையும் வழங்கியாச்சு. மிச்ச எலக்ட்ரான் இல்ல. இப்ப கார்பனுக்கு விளைவுலேற்றம் கண்டுபிடிப்போம். கார்பன் கூட்ட எண் வந்து 4, அதுல இருந்து கழிக்கணும். பிணைப்புல ஈடுபடாத எலக்ட்ரான் இல்ல, பிணைப்புகள் எண்ணிக்கை 3. அப்ப ஃபார்மல் சார்ஜ் +1. அடுத்து ஆக்சிஜன் விளைவுலேற்றம் கண்டுபிடிப்போம். ஆக்சிஜன் கூட்ட எண் 6, அதுல இருந்து கழிக்கணும். பிணைப்புல ஈடுபடாத எலக்ட்ரான் எண்ணிக்கை 6, பிணைப்புட்ட எண்ணிக்கை 1, அதையும் கூட்டினா ஆக்சிஜன் விளைவுலேற்றம் -1. ஒரு மூலக்கூறுல இருக்கக்கூடிய தனித்தனி அணுக்களின் விளைவுலேற்றத்தை கூட்டினா 0 இருக்கும். அதே மாதிரி இப்போ இது ஒரு அயன்ல தனித்தனி மூலக்கூறுகளுக்கு விளைவுலேற்றத்தை கூட்டுவோம். இங்க -1 அப்போ -3 சக கார்பன் கிட்ட இருக்க விளைவுலேற்றம் 1, -2 விளைவுலேற்றம். அப்போ CO3 2- மூலக்கூறுல இருக்கக்கூடிய தனித்தனி அணுக்கள்ட்டு விளைவுலேற்றத்தை கூட்டும் போது அந்த அயன்ட விளைவுலேற்றம் பெறப்படும். அதே மாதிரி மின்னெதிர்த்தன்மை கூடிய அணுக்கு மறையேற்றம் வருவது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதாவது மின்னெதிர்த்தன்மை கூடின அணுக்களுக்கு மறையேற்றங்கள் இருக்கிற மாதிரி கட்டமைப்புகளை வரையணும். இதுல இருந்து லூயிஸின் கட்டமைப்பு, அதாவது பரிவு கட்டமைப்புகள் எப்படி வரைகிறதுனா, இந்த CO3 2- மூலக்கூறுல கார்பன் அட்டமை விதியை பூர்த்தி பண்ணல. இதுல கார்பனை சுத்தி 6 அணுக்கள் இருக்கு. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஏற்ற பரம்பலும் அதிகம். அதாவது எல்லா அணுக்களுமே ஏற்றம் வச்சிருக்கு. அப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் என்ன செய்யும், ஒரு தனிச்சோடி இலத்திரனை வந்து பிணைப்புக்கு வழங்கும். இந்த தனிச்சோடி இலத்திரனை வழங்கும் போது உருவாகிறது தான் இரட்டை பிணைப்பு. இப்போ கார்பன் ஆக்சிஜன் இந்த தனிச்சோடிய பிணைப்புக்கு வழங்கினா இங்க ஒரு இரட்டை பிணைப்பு உருவாகும். இப்போ இந்த கார்பன் கிட்ட விளைவுலேற்றம் பார்ப்போம். கூட்ட எண் வந்து 4. அதே மாதிரி பிணைப்புகள் எண்ணிக்கை 1, 2, 3, 4 பிணைப்பு இருக்கு. பிணைப்புல ஈடுபடாத எலக்ட்ரான் எண்ணிக்கை 0. அப்போ கார்பன் விளைவுலேற்றம் 0. இந்த ஆக்சிஜனை பார்ப்போம். கூட்ட எண் 6, பிணைப்புல ஈடுபடாத எலக்ட்ரான் எண்ணிக்கை 4, அதோட கூட்டணும் பிணைப்புகள் எண்ணிக்கை 2. 6ல இருந்து 6 போச்சுன்னா 0. இந்த ஆக்சிஜன் ஃபார்மல் சார்ஜ் 0. அதே மாதிரி கார்பனுக்கும் 0. இப்போ கார்பன் வந்து அட்டமை விதியையும் பூர்த்தியாக்கி உள்ளது. இது ஒரு பரிவு கட்டமைப்பு, அதாவது இது ஒரு லூயிஸின் கட்டமைப்பு. இதே மாதிரி இந்த ஆக்சிஜனும் கார்பனுக்கு வழங்கலாம். அதாவது இந்த ஆக்சிஜன் தனிச்சோடியை வழங்கினா இந்த கட்டமைப்பு, இந்த ஆக்சிஜனும் வழங்கலாம், இந்த ஆக்சிஜனும் வழங்கலாம். அப்போ CO3 2- 3 பரிவு கட்டமைப்புகள் வரையலாம். இந்த தனிச்சோடி பிணைப்புக்கு வழங்கி இந்த கட்டமைப்பு உருவாகினது. இப்போ இந்த ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய தனிச்சோடியை வழங்கினா வரையக்கூடிய கட்டமைப்பு இது. அதே மாதிரி இந்த தனிச்சோடிய பிணைப்புக்கு வழங்கினா வரையக்கூடிய கட்டமைப்பு. அப்போ இது 3மே CO3 2- பரிவு கட்டமைப்பு. பரிவுகளை இந்த மாதிரியான அம்புக்குறியால காட்டணும்.